ஏலக்காயிலேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய கிரீன் கார்டமம்னு சொல்லுவாங்க. அந்த கிரீன் கார்டமம் அப்படிங்கிறது புதனுக்கு உண்டான ஒரு விஷயமா போயிடும். ஸோ அப்போ அந்த கிரீன் கார்டமம் அப்படின்றத வைக்கிறத விட பிஸ்னஸ் பிளேஸில் கிரீன் கார்டமம் வச்சா நல்ல ஒரு பலன் தரும். ருத்ராட்சத்தை நம்ம வச்சுட்டா போதுமான வைக்க, அதனால தான் நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த பக்தியுடன் வைக்க வேண்டும். அதை நம்ம வந்து அதை தெய்வமாக பார்க்கக்கூடிய நம்மளோட பெர்செப்ஷன் அப்படிங்கிறது மாறணும். நம்மளுடைய மந்திரம் அப்படின்றது அதுலேயுமே வந்து ஒரு ஹ்ரீம் மந்திராவது, இந்த HREEM ஹ்ரீம் மந்திரம். ஜாதிக்காயை வாங்கிக்க வேண்டியது 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 கிராம்பு, அதை கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமியுடைய மந்திரத்தினை அவர் வந்து பல நேரம் சொல்லி கொண்டிருப்பது. மகாலட்சுமியுடைய மந்திரம் அப்படின்னு ஓம் மகாலட்சுமி நமகன்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னா உங்களுடைய பீஜமோட சேர்ந்து வந்துடும். அந்த ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக மந்திரத்தினை அவர்கள் ஒரு 1008 முறையாவது சொல்லணும். வணக்கம் குருஜி. நமஸ்காரம் குருஜி. நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், பண ஆகர்ஷணம், செல்வ வளம் பெறுகிறதற்கு நிறைய விஷயங்கள், மந்திரங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இப்போது இந்த பீரோகளில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த பீரோவில் சில வைக்கக்கூடிய பொருட்கள்னால செல்வ வளம் பெருகுன்றது நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி பீரோவில் வைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அல்லது இந்த லாக்கர், அவங்க கேஷ் பாக்ஸில், லாக்கரில், பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸில், இந்த மாதிரியான இடங்களில் செல்வ வளம் பெருகிறதுக்கு என்ன மாதிரியான பொருட்கள் வச்சா அந்த இடங்களில் செல்வம் பெருகும் குருஜி? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக நான் வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ருத்ராட்சம், 7 முக ருத்ராட்சம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ருத்ராட்சம்ங்கிறது வந்து இட் ரிலீசஸ் பயோ எனர்ஜி ஆக்சுவலாக. அப்போது இந்த ருத்ராட்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டா, உடம்புல அணிஞ்சுக்கிட்டா அப்படின்னால பலன் அப்படின்ற போது கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாகங்களிலே அணிந்தால் அது ஒவ்வொரு விதமான பலன் அப்படிங்கிறது ஸ்கந்த புராணத்திலையும் சரி, நம்மளுடைய சிவபுராணத்திலையும் கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்குது. ருத்ரஜபாலா உபனிஷத்துலையுமே அதை பற்றின விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதை வந்து நம்ம அந்த உடம்புல அணிஞ்சால், ஒவ்வொரு பாகத்தில் அணிந்தால் ஒவ்வொரு விதமான பலன். அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலே அதை நம்ம வந்து பயபக்தியோடு அதுக்குண்டான ஒரு விஷயங்களை செய்து வந்தோம் என்றால் அதற்கு ஒரு விதமான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். அப்போ அந்த 7 முகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விலையும் குறைவானது, அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அதிக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம வந்து பீரோவில் வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள், இந்த கிச்சன் விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம், இந்த கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஏலக்காய், நம்ம பொதுவாக ஏலக்காய் அப்படின்னு எடுத்தோம்னா ஏலக்காயிலேயே நம்ம வந்து சுக்கரனுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். ஏலக்காயும் சரி, கிராம்பையும் சரி, அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. ஏலக்காயிலேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய கிரீன் கார்டமம்னு சொல்லுவாங்க. அந்த கிரீன் கார்டமம் அப்படிங்கிறது புதனுக்கு உண்டான ஒரு விஷயமா போயிடும். ஸோ அப்போ அந்த கிரீன் கார்டமம் அப்படின்றத வைக்கிறத விட பிஸ்னஸ் பிளேஸில் கிரீன் கார்டமம் வச்சா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது எவ்வளோ வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து தோல் உரிக்காத ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய்கள், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயில வந்து ஒரு சுத்தமான மஞ்சள், ஒரு மஞ்சள்ல முக்கின ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கிளாத்து. நம்ம வந்து மஞ்சள்லேயே இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ப்ளவுஸ் பிட் மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போடுறதுங்கிறது ஒரு விதம். முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், சுத்தமான மஞ்சளில் முக்கி அதை காய போட்டு தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியாக இருந்தால் பலன் வந்து இரட்டிப்பாகும். அது மாதிரியாக இருக்கக்கூடியதை வந்து பொதிந்து வைக்கக்கூடியது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது, இந்தந்த நாட்கள், இந்தந்த ஹோரைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வைக்கிறது. இது கூட வந்து ஜாதிக்காயை வைக்கிறது வந்து இன்னுமே பலனை அதிகப்படியாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமாக குருஜி. குருஜி, இப்போது இந்த மாதிரியான பொருட்கள் வைக்கிறதுனால இந்த செல்வ வளம் பெருகுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த விஷயத்துக்கு இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் குருஜி? இதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்குங்களா? சான்றுகள்னு நம்ம வெளியில் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. பட் ஆனால் ஜென்ரலாக சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஏலக்காய் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், கிராம்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு உகந்ததுன்னா அப்போ சுக்கிரன் அம்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துடுறோம். ஜாதிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக லக்கை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சுக்கிரனோட அம்சம் ஒவ்வொரு பொருளிலுமே, நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஆகட்டும், ஒரு செடி ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே கிரகங்களுக்கும் அதே போல் வந்து பஞ்சபூதங்களுக்கும் உண்டான ஆதிபத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலேயே இருக்குது. நம்ம எப்படி மனிதர்கள் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து எல்லா விஷயத்திற்குமே இருக்குது. அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ எதில் வந்து அந்த ஒரு சுக்கிரனுடைய தன்மை அதிகமாக இருக்கு, ஒவ்வொரு திசையில் வந்து நம்ம வந்து இப்போ
ஒரு ரவி, அதாவது சூரியன் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து கிழக்கு திசையிலே அதோடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். தென்கிழக்குன்னு எடுத்தோம்னா சுக்கிரனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், வடக்குன்னு எடுத்தால் புதனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், வடமேற்குன்னு எடுத்தால் சந்திரனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்கிறோம். அது மாதிரி சொல்கிற மாதிரியாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம். அப்போ நம்ம மஞ்சள் துணி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது நமக்கு குருவுடைய ஒரு தன்மை வந்து விடுகிறது. அது நம்ம வந்து சுத்தமான மஞ்சள்லேயே வச்சு பண்ணணும் அப்படின்னு குருவுடைய தன்மை வரும். நிறைய பேருமே வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் தான் பணத்தை கொடுக்கிறவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை கிடையாது. பணத்தை அனுபவிக்க வைப்பவர் மட்டுமே சுக்கிரன். பணத்தை, ஆடம்பரத்தை, அழகு பொருட்களை, அதே போல் வந்து சுகபோகங்களை அனுபவிக்க வைக்கக்கூடியவர். இந்த ஜுவல்லரிஸ்ன்னு இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு வந்து சுக்கிரனோட அம்சமாக போயிடும். தங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான விஷயமா போகும். அது வந்து தங்கம், ஸ்வர்ணம், அவ்வளோதான். அப்போ அந்த ஸ்வர்ணம்ங்கிறது காயினாக இருக்கலாம், கட்டியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். விதவிதமான ஜுவல்லரிஸ் எனக்கு வேணும், ஒரு 4 அடுக்கு செயின் வேணும், 2 அடுக்கு செயின் வேணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி டிசைனர் ஜுவல்லரிஸ் ஆர் ஜுவல்லரிஸ்னு பார்த்தோம்னாலே அது சுக்கிரன் உள்ள வந்ததுனா தான் முடியும். ஸோ அப்போ இந்த சுக்கிரன் அப்படின்ற ஒரு தேவை வேணும். அந்த சுக்கிரன் அவர் வந்து அதை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்றால் நமக்கு பணம் அப்படிங்கிறது அடிப்படையாக தேவை. ஸோ அந்த பணத்தை பெருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் குரு பகவான் தான். ஸோ அப்போ அந்த குரு பகவானுடைய ஒரு தன்மை இருந்தால் மட்டுமே, அவருடைய ஆதிபத்தியம் இருந்தால் மட்டுமே, அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த பணம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். தங்கு தடை இல்லாமல் வரக்கூடிய ஒரு வாய்ப்புமே வரும் வச்சுக்கோங்களேன். குரு பகவானை வந்து பல பேருமே வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி குழந்தை விஷயம், கல்யாணம் ஆகிறதுனா குரு, அப்புறம் குழந்தை பிறக்கிறதுனா குரு, இப்படிதான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. எந்த ஒரு சுபத்தன்மைக்குமே குரு பகவான் அப்படின்றது நம்ம மேம்போக்காக சொல்லி வைத்து விட்டோம். பணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் குரு பகவான் அப்படின்றது அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டவர். பெருசு, ரொம்ப பெரிய ஒரு கிரகம். அப்போ அது மாதிரி இருக்கும்பொழுது பணம் அப்படின்ற மாதிரியான சார்ந்த விஷயங்கள் நமக்கு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது வந்து 1 லட்ச ரூபாயா மாறணும், 50,000 ரூபாயா மாறணும், அல்லது பல லட்சம் ரூபாய்களாக மாற வேண்டும் அப்படின்ற மாதிரியான நினைப்பு இருந்தால் அப்போ குரு பகவானை வந்து சரணடைவது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் வந்து அந்த குரு பகவானுடைய ஒரு விஷயத்திலேயே நம்மளுடைய இந்த ஏலக்காய்கள், அந்த ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வைக்கலாம், அல்லது 6 ஏலக்காய் வைக்கலாம். கிராம்பும் 3 அல்லது 6 இந்த எண்ணிக்கையில் அவர்களுடைய ஒரு சக்தி கேட்டது போல் அது மாதிரியாக வைக்கலாம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடியது. ஜாதிக்காய் எப்பொழுதுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வெளிநாட்டினர் எல்லாமே ஜாதிக்காயை வந்து இந்த கேம்பிளிங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவங்க கையில் கொண்டு போகிறது, அவங்களுடைய ஒரு இது நம்மலாம் லாக்கெட் போட்டுக்கிறோம்ல, டிசைனர் லாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, அது மாதிரியாகலாம் அதை போட்டுட்டு இருக்கு. நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி போட்டுக்கக்கூடிய இந்த கேம்பிளிங்க்கு அண்ட் அதர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், அதாவது எங்கெல்லாம் லக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால இந்த 3 விஷயங்களுமே அதிகப்படியாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். உப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், கல்லுப்புன்னு சொல்லிட்டு கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம், கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம்ன்றோம். ஆக்சுவலாக பார்த்தா கல்லுப்பு மகாலட்சுமியுடைய அம்சம்ங்கிறது 2ஆம் பட்சம் தான். முதலாக பார்க்கும்பொழுது கல்லுப்பு என்பது சந்திரனுக்கு உண்டானது. சந்திரனுக்கு உண்டானது. ஸோ அப்போ நம்ம வந்து அவருக்கு வந்து மல்டிபிள் தன்மைகள் இருக்குது. இப்போ வந்து கடல்லேருந்து வர்றதுனால சுத்தி செய்யக்கூடியது எல்லாம் வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து டாய்லெட் மாதிரியான இடங்களில் வைக்கிறது, மற்ற இடங்களில் அதை போட்டு வாஷ் பண்ணுறது, நம்ம போட்டு குளிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கல்லுப்பு வச்சா அப்படின்னா அந்த சுக்கிரனோட அம்சம் வர்றதுக்கு முன்னால் அங்கே வந்து சந்திரனோட அம்சம் தான் வந்து நிற்கும். சந்திரன் தான் முதல், அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சுக்கிரனோட அம்சமே வரும்னு வச்சுக்கோங்களேன். ரத்தம் என்று எடுத்துக்கொண்டாலே ரத்தத்துக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு செவ்வாய்ன்னுவாங்க. ரத்தம்னா செவ்வாய். ரத்தம் வந்து செவ்வாய் கிடையாது, ரத்தம் வந்து சந்திரன். ரத்த அணுக்கள் தான் செவ்வாய். இந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டு எந்தெந்த காரியத்திற்கு எந்தெந்த ஒரு கிரக தத்துவம் இருக்கிறது, அதே போல் அதை வந்து எந்தெந்த நாட்களிலும் எந்தெந்த ஹோரைகளிலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம தெரிஞ்சுட்டு செஞ்சோம்னா தாராளமாக ஒவ்வொரு பொருளை அந்த மாதிரியான விதமாக வைக்கும் பொழுதும் சரி, நமக்கு அதுக்கு இந்த இதை வைக்கும் பொழுதுமே நம்ம வந்து ஒரு மந்த்ரா ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது வேணும். நம்ம சும்மா ஒரு பொருளை வந்து பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயும் தான் ஏலக்காய் இருக்குது. ருத்ராட்சம் கடைகளில் கடைகள் எல்லாருக்கும் அந்த ருத்ராட்சம் இருக்குது. அதனால வெறும் ருத்ராட்சத்தை நம்ம வச்சுட்டா போதுமான அதனால தான் நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த பக்தியுடன் வைக்க வேண்டும். அதை நம்ம வந்து அதை தெய்வமாக பார்க்கக்கூடிய நம்மளோட பெர்செப்ஷன் அப்படிங்கிறது மாறணும். நம்மளுடைய மந்திரம் அப்படின்றது அதுலேயுமே வந்து ஒரு ஹ்ரீம் மந்திராவது, இந்த HREEM ஹ்ரீம் மந்திரம், ஹ்ரீம் நம சிவாய, அந்த ஹ்ரீம் மந்திரத்தை ஹ்ரீம் நம சிவாய,
ஸ்ரீம் நம சிவாய, 7 முகத்துக்கு ஸ்ரீம் நம சிவாய சொல்லலாம், ஹ்ரீம் நம சிவாய சொல்லலாம். ஸ்ரீம் அப்படிங்கிறது போது நம்மளுடைய மகாலட்சுமியுடைய பீஜம் வந்து விடுகிறது. ஸோ அப்போ அந்த ருத்ராட்சத்தை நம்ம அது மாதிரி கையில் வைத்துக்கொண்டு பல முறை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீரோவில் வைக்கிறது, கேஷ் பாக்ஸில் வைக்கிறது, அது மாதிரியான ஒரு முறையாக செய்வது. இதுக்கு 4 நட்சத்திரம் ஏதாவது பார்க்கணும்? நட்சத்திரம்ங்கிறது எதுவும் தேவையில்லை, நமக்கு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஏன்னா எல்லாராலையும் நட்சத்திரம் ஒவ்வொன்றும் திதி, இப்போ சிவவாச வேலைன்னு இருக்கு, நிறைய பேருக்கு ராகு காலம், யமகண்டம் இதுதான் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து வைக்கும்போது இன்னும் பலன் இருக்கும். சிவன் வந்து பார்த்தோம்னா எப்படி பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், பஞ்சபக்ஷின்னு சொல்கிறோம், பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி சிவன் வந்து ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு இடத்திலே வாசம் செய்வார். ஒரு நேரத்திலே அவர் வந்து கௌரியுடன் இருப்பார், அவங்களுடைய மனைவியுடன் பார்வதியுடன். ஒரு நேரத்திலே அவர் மசானத்தில் இருப்பார், ஒரு நேரத்திலே அவர் கைலாயத்தில் இருப்பார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வகையான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு துயில் கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு அது சிவவாச வேலை. இதெல்லாம் வந்து பழைய கிரந்தங்களிலே அவர்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம முகூர்த்த சிந்தாமணிலேருந்து எல்லாத்துக்குமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முறை. இப்பொழுது விட்டுட்டாங்க. இப்போ எல்லா நேரத்திலையும் எல்லாம் ஒரு அபிஷேகம் அப்படின்ற மாதிரியான, சில நேரங்களிலே சிவனுக்கு அபிஷேகம் செய்வது நமக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து செய்ய முடியாதுங்கிற தன்மையில் வரும்போது தான் நம்ம வந்து ஹோரையும் ஒரு நாளையும் நம்ம வந்து சீக்கிரமாக பார்த்துடலாம், எல்லாராலையுமே பார்க்க முடியும். இப்போ ருத்ராட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம வந்து திங்கட்கிழமை வைக்கிறது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை வைப்பதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய தினம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம திங்கட்கிழமையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். வியாழக்கிழமையுமே வந்து பார்த்தோம்னா அவர் ஆதி குருவானவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், குருவான ஒரு கிரகம் நாராயணருக்கும் சிவனுக்கும் இருவருக்குமே அது வந்து ஏற்ற ஒரு கிரகம். இப்போ நம்ம வந்து புதன் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தால் நம்ம வந்து நாராயணரை தான் சொல்லுவோம். நாராயணரை அடுத்தபடியாக நம்ம வந்து வேற ஏதாவது ஒன்று சொல்லணும்னா குபேரர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து அவர் வந்து தெய்வம் கிடையாது, அவர் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் ஒரு இடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க ஒரு யக்ஷன் அவர். ஸோ ஒன்றுமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சுக்கிரன் எடுத்துக்கலாம். சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து யாராவது ஒருத்தரை தான் சொல்லுவோம். ஆதி தேவதை அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குரு அப்படின்னு பார்த்தா அதிதேவதை அவர் வந்து இந்திரனா வந்துருவார். பிரத்யதி தேவதை அப்படிங்கிறது பிரகஸ்பதியா வந்துருவார். ஸோ தெய்வங்களிலே அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்பொழுது குருவுக்கு சிவனும் நாராயணனும் அப்படின்னு. அப்போது இந்த வியாழக்கிழமையிலே நம்ம வந்து இந்த ருத்ராட்சத்தை வைத்தாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக நிச்சயம். நம்ம பண ரீதியான விஷயத்திற்காக வைக்கிறோம். இந்த 7 முகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால வியாழக்கிழமை வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக. நிச்சயமா குருஜி. இப்போ அதே அந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஏலக்காய், ஜாதிக்காய், இதையெல்லாம் எந்த நாட்கள் இந்த மஞ்சள் துணியில் கட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? இது எந்த நாட்களில்? வியாழக்கிழமையாக வைப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து குரு ஹோரையிலேயே இப்போ அந்தந்த நாளுடைய ஹோரை எடுக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேலண்டரில் போய் பார்க்குறதோ, கேலண்டரில் எல்லா கேலண்டர்லையும் ஹோரைகளும் இருக்காது. ஸோ பஞ்சாங்கம் எடுத்து அவங்க வந்து பார்க்கறதுங்கிறது தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தந்த நாளுடைய ஹோரைன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து காலையில் சூரிய உதயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு மணி நேரம், மதியம் வந்து ஒரு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இது வந்து சூரிய உதயத்தை பொறுத்து ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். அது மாதிரியான ஒரு ஹோரையாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது மத்தியான வேலையில செய்யறதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வந்து மதிய வேலையிலே இந்த மாதிரி ஒரு தெய்வ காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, கோயிலெலாம் அடைச்சிருக்காங்க அப்படின்னு சாமி தூங்கு இப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் உண்மை கிடையாது. மந்திர உபாசனையிலேயே ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொரு பலன் அப்படின்னு இருக்கு. பண ரீதியான விஷயங்களுக்காக செய்யும் பொழுது மதிய நேரத்தில் செய்வது மந்திர உபாசனை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வந்து நம்ம மத்தியானமே கூட எடுத்து பண்ணலாம். இப்போ மத்தியானம் முதல் காலையிலேயே அவங்க வந்து ஒரு 6-6:30 ஒரு மஞ்சள் துணியில் அவங்க இப்போ போட்டு அதை வந்து மாட்டி வச்சு காய வச்சுட்டாங்கன்னா அதில் அந்த ஒரு ஜாதிக்காயை வாங்கிக்க வேண்டியது, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 கிராம்பு, அதை கையில் வைத்துக்கொண்டு மகாலட்சுமியுடைய மந்திரத்தினை அவர் வந்து பல நேரம் சொல்லி கொண்டிருப்பது. மகாலட்சுமியுடைய மந்திரம் அப்படின்னு ஓம் மகாலட்சுமியை நமகன்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன்னா உங்களுடைய பீஜமோட சேர்ந்து வந்துடும். அந்த ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக மந்திரத்தினை அவர்கள் ஒரு 1008 முறையாவது சொல்லணும். காரணம் என்னன்னா, இது வாரத்துக்கு ஒரு முறை மாற்றணும். அது ஒரு முக்கியமான விஷயம். வாரத்துக்கு ஒரு முறை மாற்றும்போது ஒரு 1008 முறை சொல்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து பீரோவில் வச்சிடலாம். அவங்க 2-3 அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அவங்க 2-3 பண்ணும்போது ஒரு கேஷ் பாக்ஸ் தனியாக வைக்கிறாங்க, பீரோ தனியாக வச்சுருக்காங்க. பெரும்பாலான வீடுகளில் பீரோலையே தான் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கேஷ் பாக்ஸ்னு தனிப்பட்ட முறையில் வைக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் பிளேஸில் தான் அப்படி இருக்கும். ஸோ அப்போ அவங்க பீரோலேயே வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாவே போயிடும். பிஸ்னஸ் பிளேஸுக்காக அவங்க ஒன்று செஞ்சுக்கணும்னா அதே நேரத்திலே அவங்க இன்னொன்றுக்கு அது மாதிரியான ஒரு மந்திரத்தை ஒரு 1008 முறை ஜபிக்கணும். சின்ன மந்திரம் தான், அது நம்ம வந்து 1008 முறைங்கிறது 10,000 கூட நம்ம ஜபிக்கலாம். அதுக்கு பெரிய நேரம் ஆகிட போகிறதில்ல. அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதான். அந்த மந்திரத்தினை அவர்கள் ஜபித்து அதை முடிந்து அவர்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திடம் அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்து அவருடைய அந்த ஒரு சுவாமி மடத்திலே வச்சுட்டு இருந்துட்டு இந்த ஒரு நேரத்தில் எடுத்து அவர்கள் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ காலையில் அதை செஞ்சிடறாங்க, காலையிலேயே அவங்க மந்திரம் சொல்லலாமானா தாராளமாக சொல்லலாம். காலையிலே மந்திரம் சொல்லி சுவாமி மாடத்தில் வச்சுட்டு தூபதீபம் நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு
அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் மத்தியான நேரத்தில் அதை கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு அடுத்த வாரம் ஒரு 7 நாட்கள் முடிந்த பிறகு இந்த வியாழக்கிழமை பண்ணாங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 8வது நாள் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 8வது நாளில் அவங்க திரும்ப செய்யணும். நிச்சயம் அது மாதிரி செய்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. நிச்சயமாக குருஜி, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே நிறைய மக்களுக்கு இது ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு என்னென்னா, நீங்கள் இதை டீட்டெயில்டாக இன்னும் விரிவாக இதை வந்து ஒரு கோர்ஸாவோ இல்லை ஒரு கிளாஸாவோ நீங்கள் கொடுக்க முடியுமா குருஜி மக்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வெறும் குளத்தில் ஒரு கலசம் மட்டும்தான் அந்த மக்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற முழு விஷயத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நீங்கள் இந்த வந்து கோர்ஸாவோ இல்லை ஒரு கிளாஸாவோ இதை நீங்கள் கொடுக்க முடியுமா குருஜி? ஏன்னா நாம் நினைப்பதை அடைவதற்கு நீங்கள் ஏற்கனவே நிறையா நம்ம கிளாஸஸ்லாம் கூட பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இது மக்களுக்கு இன்னும் எளிமையாக நேரடியாக உங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அணுகிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. நேரடியாக நம்ம டீமில் தொடர்பு கொள்வது தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா கோர்சஸ் அப்படின்ற முறையில் இப்போ சென்னையில் நம்ம சமீபத்தில் பாரதிய வித்யா பவனில் பண்ணோம். ஜூம் கிளாஸஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த கொரோனா டைமில் ஒரு 33 விதமான ஒரு தாந்திரோக்த பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கொடுக்க முடியாத சந்தர்ப்பம். இப்பொழுது நம்ம வந்து திரும்பவும் அதை ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த பாரதிய வித்யா பவனில் வந்து பண்ணினோம். அது மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஸ்ரீகுருன்னு சொல்லிட்டு அதற்குண்டான இதெல்லாமே பண்ணினோம். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது பண்ணோம். இப்பொழுது வந்து பார்த்தோம்னா கோவையிலே இப்போ வரக்கூடிய 15ஆம் தேதி அன்று ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ரொம்ப ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு குறைந்தபட்ச ஒரு தொகையை வைத்து எல்லாரும் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக பார்த்துருக்கு. ஒரு 2 மணி நேர ப்ரோக்ராம். அது ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பண ரீதியான விஷயங்களை வந்து தாந்திரோக்தமாக நம்ம வந்து எப்படி அதை அடைவது, ரொம்ப எளிதாக அடையக்கூடிய முறை, வழிபாட்டு முறைகள், மந்திர முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு சத்சங் மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கிறதாக ஒரு திட்டம் இருக்கிறது. கோவையில் இந்த சரவணம்பட்டி பக்கத்தில் அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பிளாசா, ஏதோ பெரிய பிளாசா இருக்குது. அங்கே வரக்கூடிய 15ஆம் தேதி என்று மதியம் 3 மணி முதல் 5 மணி வரைக்கும் அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்க மாதிரி. நிச்சயமாக குருஜி, எல்லாருமே இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு மூலியமாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்க வீடுகளில் இந்த நீங்கள் சொன்ன இந்த 2 டிப்ஸ், இந்த ருத்ராட்சம் ஆகட்டும், இந்த ஏலக்காய் விஷயம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பலன் அடையணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்து வரக்கூடிய அந்த சத்சங் வித் ஸ்ரீகுருலையும் அவங்க கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இது மாதிரியான அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெருக்கிறதுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பான முறையில் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமே நான் வந்து சொல்ல தவறிட்டேன். எல்லாரும் ரெகுலராக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அந்த விஷயங்களை பண்ணுவார்கள் என்று நம்புகிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து நாம் வந்து வீட்டில் இல்லாத நாளில் பண்ணலாமா அப்படின்றது வந்து ரெகுலராக எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் லட்சுமி. அவர்கள் வந்து அந்த வீட்டில் அவர்கள் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸாக இருக்கிற டைமில் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா மந்திரம் இன்வால்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து தூபதீபம் காமிக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒன்று. அது இல்லாத நாட்களாக அவர்கள் பார்த்து அதை தயாரித்து வைத்து விடுறது அப்படின்றது, நம்ம அந்த வியாழக்கிழமையாக தயாரிப்பது அப்படின்றது நம்ம நேரம் தான் நம்ம வந்து அதுக்கு விலக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தோம். அடுத்த வந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்களை செய்வதற்கு முன்னால் ஒரு முறை அவங்க வந்து அவங்களுடைய அந்த என்ன பீரோவில் அவங்க வைக்கிறாங்களோ, எந்த கேஷ் பாக்ஸில் வைக்கிறாங்களோ அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருந்தால் அந்த வேண்டாத பொருட்களை எல்லாம் அவர்கள் நீக்கிவிட்டு பிறகு இதை செய்தார்கள் என்றால் அதற்குண்டான பலன் அதிகப்படியாக இருக்கும். இதை நம்ம வந்து தூபதீபம் காட்டி உள்ளே வச்சது இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதை வச்சதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு அவங்க வந்து அந்த பீரோவில் வைக்கிறாங்களே, அந்த பீரோவில் வைத்ததுக்கு பிறகுமே கூட அவர்கள் தூபதீப நிவேதனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிவேதனம் காட்டலைன்னா கூட ஒரு தூபமாவது அவர்கள் காட்டுவது அப்படின்றது அந்த ஒரே ஒரு நாளைக்கு அதை வைக்கும்பொழுது மட்டும் அது மாதிரியான ஒரு விஷயமா செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா. நிச்சயமாக குருஜி, இந்த முறைகளெல்லாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளம் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நமஸ்காரம்.